மாட்டேன்ட்டார். ராமண்ணை கேட்டு பாருங்க. இவர் தாங்க சின்னசாமிங்க, சத்தியமங்கலத்துக்கிட்ட கொத்துக்காட்டுங்கிற ஊரில் இருக்கிறாருங்க. இவர் வந்து ஒரு பிரபல முக்கியமான ஒரு கார் வியாபாரிங்க. ஒரு தர மாட்டேங்கிறாரு, ஒரு கோஆர்டினேஷனே தர மாட்டேங்கிறாரு. அக்கன்னு சொல்லுங்கள், எங்கே வந்திருக்கீங்க? எங்கே வந்திருக்கீங்க? நம்ம வந்து வணக்கங்கண்ணா, என் பேர் கோகுல் சார். நம்ம ஊர் சத்தியமங்கலத்துக்கு அரியக்குறையில் வந்துருக்குறேங்க. இப்போ நம்ம வந்திருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்துக்கு அடுத்து 4 ரோடுன்னு சொல்கிற அந்த அத்தானி ரோடு வழியாக சென்று கெம்னாக்கிம்பட்டி, அதுக்கு மேலே வந்து கடம்பூர் ஒரு மலைப்பகுதிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அநேகமாக அதிக பேருக்கு தெரியாது. சத்தியமங்கலம்னா மெயினாக அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து இந்த தாளவாடி, ஆசனூர் இந்த மாதிரி தெரியப்பட்டிருப்பீங்க. இது வந்து அதிகமான பேர்த்துக்கு தெரியாத ஒரு ஊர் கடம்பூர்ன்ட்டு. இப்போ தான் பிரபலமாயிட்டு வருதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலைவாழ் மக்கள் என்கின்ற அந்த ட்ரைப்ஸ், ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், எஸ்டி அப்படிங்கிற மக்கள் வந்து இங்கே அதிகமாக வாழ்ந்துட்டு வராங்க. இது வந்து ஒரு அழகான ஒரு வனப்பகுதின்னு சொல்லலாம், ஒரு மலைப்பகுதி என்று சொல்லப்படலாங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கி எதுக்காக வந்திருக்கிறோன்னா, நாங்கள் நம்ம இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் கடம்பூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இல்லைங்க, இருட்டிப்பாளையம்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நான் இந்த காரில் தான் வந்தேங்க. சவரல் டவேரா இது ஒன்று புதுசு எடுத்துருக்கேங்க. நான் கார் ரீடிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வண்டி கூட சேர்த்துக்கு தான். இவர் தான் நம்ம அண்ணன், இவர் நம்ம அண்ணன் ஜெகதீசனுங்க, அரசூர்னு வந்திருக்காரு. இவர் அவர் தான் எங்கள் மாமா. A to Z என்று எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி சின்னசாமிங்க அவர் பேர். ஆனால் A to Zனாக்கா இந்தியா முழுவதும். அப்புறம் வீடியோ எடுக்கிற அண்ணன் வந்து ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு பார்த்து சொல்லிடுறேன். ஆமாம், ஜெகதீஷுங்க, இவர் தான் நம்ம ஃபோட்டோ நம்ம எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிரபல இலை, இங்கேருந்து சத்தியமங்கலத்துலேருந்து பெங்களூர் என்ற ஏரியா கர்நாடகாக்கெல்லாம் இலை சப்ளை பண்ணிட்டுருக்காருங்க. பனானா லீஃப் என்கின்ற வாழை இலை. அவர் பேர் ராமசாமி என்கின்ற ராமுங்க. இலை ராமுன்னு சொன்னால் தான் தெரியுங்க. அதுப்போ அரசூர் ஒரு கடை வச்சுருக்காரு, பெட்டி கடை, ஹோல்சேல் பனானா லீஃப் சப்ளைருங்க அவருக்கு பெங்களூர் சத்தியமங்கலம். வாங்க அப்படியே கோயிலை பார்த்துடலாம். சொன்னாங்க இந்த கோயில் பார்த்துடலாம். இதுதாங்க அந்த அழகிய வனத்துக்குள்ள கடம்பூர் மலைப்பகுதி இருட்டிப்பாளையம் என்ற ஊர். செப்பல் விட்டுங்க. ஒரு வனப்பகுதிக்குள்ள சூழ்ந்திக்கிற அந்த வீரமாத்தி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. வீரமாத்தி அம்மன் கோயிலுங்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி சத்தியமங்கலம் அங்கங்கே அவங்கவுங்க ஒரு வேண்டியது இந்த மாதிரி ஏதோ ஒரு நாளில் வந்து இது மாதிரி இங்கே வந்து சாமி கும்பிட்டுங்க, இது மாதிரி கெடா இல்லாட்டி சேவல் அறுத்து இந்த மாதிரி இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த இலையா நகர்றது அந்த காற்றுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஃபீலிங். இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் காலில் வந்துட்டோம். இங்கே ஒரு டவர் கூட கிடையாதுங்க ஃபோனுக்கு. அவ்வளோ ஒரு இன்டீரியரான கிராமம், ஒரு வனப்பகுதி, ஒரு மலை பிரதோஷம்னு சொல்லாங்க. இது பார்த்தீங்கன்னா சுற்றி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய டெவலப் ஆகிடுச்சுங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா அடர்ந்த வனம், இது ஹில்ஸ் தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கேயும் மக்கள்லாம் குடிபெயர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வாழை, கரும்பு இது மாதிரி எல்லாமே சாகுபடியை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இது ரூட்டுன்னு கூட சொல்லலாம். இது வந்து அப்படியே போனீங்கன்னா இந்த ரூட்டு கர்நாடகாவை நம்ம இணைக்குது. தமிழ்நாட்டு மாநிலத்தையும் கர்நாடகா மாநிலத்தையும் இணைக்கும். இது ஒரு பார்டர் பகுதி என்று சொல்லப்படலாங்க. நம்ம அப்படியே இது போய் நம்ம சத்தியமங்கலம், திம்பம், பண்ணாரி வழியாக நம்ம இறங்கலாங்க. அதுக்கு அந்த கேர்மாலம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அப்படியும் போய் வரலாங்க. இந்த மரமெல்லாம் எத்தனை வருஷம் இருக்குங்க குறைஞ்சபட்சம்? இந்த மரம் சரியாக தெரியலிங்கன்னா ஒரு சுமார் நிதானம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷம், 300-250 to 300 வருஷம் இருக்கலான்னு ஒரு கருதப்படுது. அந்த மரத்தோட அடி வேறு அதனுடைய அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 வருஷம் இருக்கலான்னு நம்மளோட கணிப்பில் ஒரு நிதானத்தில் தெரியப்படுதுங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு ஒரு வேண்டுதலும் இருக்குதுங்க. இது மாதிரி இந்த கல்யாணமாகாத பெண்கள், குழந்தை இல்லாத திருமணமானவங்கள் இந்த மாதிரி கோயில் சாமி கும்பிட்டு எல்லாம் நிறைவேறும். இந்த மதத்தில் வந்து இது மாதிரி இது பண்ணிட்டு போவாங்க. அவங்க அது நம்பிக்கை கோயிலோடு தான் நடைமுறை பின்பற்று வருது. அதன்படி சில பேர் நடந்துச்சுன்னா இப்போ இந்த மாதிரி சேவல் கொண்டு வந்து அறுக்கிறது, கெடா வெட்டி இங்கேயே சாமிக்கு இது பண்ணி படையெல்லாம் பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்திலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்குங்க இந்த கோயில். நன்றி, வணக்கங்க.